Hello friends, welcome back to Play Tamil Type. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டாப் 10 ட்ரெஷர் ஹண்ட் கேட்டகரியான மூவிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் சொல்ல போற இந்த எல்லா மூவிஸுமே நம்ம தமிழ் டப்லயும் அவைலபிளா தான் இருக்கு. வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட். ஸோ 2019 வந்த என்கிட்ட நம்ம டோரா பற்றி சின்ன வயசில் கார்ட்டூனாக பார்த்துருவோம். இது அப்படியே வந்து இப்போ லைவ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. அண்ட் படத்துக்கு IMDb 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்குற கேட்டகரி அண்ட் ஒரு ஃபேமிலி கேட்டகரி ஆட்டம் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக படம் உள்ள கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோரா வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இடத்துல தான் வாழ்வாங்க, சிட்டியில் போவாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இங்கே ஒரு அட்வென்ச்சராக போயிட்டு காணாமல் போயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தேடுற மாதிரி போயிட்டு கடைசியில் ஒரு ட்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மூவி நல்லபடியாக கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய ட்ராப்ஸ்லாம் இருக்கும், அதேமாதிரி அட்வென்ச்சர் கேட்டகரி ப்ளஸ் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு நார்மலான ஒரு மூவி ஆட்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்பிங் குவாலிட்டி கூட நல்லபடியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை க்ரியேட் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல பார்த்தீங்கன்னா சஹாரா மூவி 2005 வந்திருக்கு. அண்ட் என்டையர் மூவி அகைன் ஃபுல் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி தான். படத்துக்கு IMDbல 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் மூவியோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷரை ஹண்ட் பண்ணுற மாதிரி தான் போவாங்க. அண்ட் ஆக்சுவல் உண்மையான ட்ரெஷர் கிடையாது, ஒரு ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போவாங்க. அண்ட் மெயின் அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஷிப் ஆஃப் டெத்னு சொல்லிட்டு இது ஒரு தனி பேர் தந்திருக்காங்க. அது ஃபுல்லாக ஒரு பேட்டில் ஷிப்பான ஒரு இது தான். அண்ட் மெயினாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் தான் இருக்கும், அந்த சஹாரா டெசர்ட் தான். அண்ட் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரும் இருப்பாங்க ஒரு டிசீஸ்க்கு க்யூர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் மெயினாகவே ஃபுல் இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கும். அண்ட் கடைசியில் அதை வந்து கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து படத்தோட ஒரு நல்லபடியான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த டைம்லேயே படத்தை சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்க்காம வந்து அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி ஆஸ் அ ஃபுல் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி ஆட்டம் தான். ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க தி ரன்டவுன் மூவி. ஸோ 2003 வந்த ஒரு ஆக்ஷன் பேக் அண்ட் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி தான். என் படத்துக்கு IMDb கூட 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம டுவேன் ஜான்சன் சார் தான் நடிச்சிருப்பார். அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான ட்ரெஷர் இருக்காது, ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன ட்ரெஷர் ஆட்டம் தான் இருக்கும். அவருக்கு வந்து அங்கே லோக்கல் அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்து நிறைய மாஃபியாஸ்லாம் வந்து அது எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக நிறைய பிளான்லாம் போடுவாங்க. மெயின் நம்ம படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம இன்னும் செகண்ட் ஹீரோ இருப்பார், அவரை வந்து திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ஒரு அமேசான் ஃபாரஸ்ட்டில் வருவார். அண்ட் அங்கே தான் இந்த மாதிரி ஃபுல் அங்கே இருக்க லோக்கல் கேங்ஸ்டர்ஸோட மாட்டிப்பாங்க. அண்ட் அவங்கள்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, இந்த மாதிரி ஒரு படத்தோட கான்செப்ட் தான். ஆனால் ஜென்ரலாக ஃபுல் அட்வென்ச்சரஸாக இருக்கும், நிறைய அப்படியே ஃபன் அண்ட் காமெடியான சீன்ஸோட பார்க்கலாம். அண்ட் மெயினாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக ஆஸ் அட்வென்ச்சர் கேட்டகரி இந்த படம் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க லாரா கிராஃப்ட் டாம் ரைடர். ஸோ டாம் ரைடருக்கு டோட்டலாக 2 பார்ட் இருக்குது, 2001 அண்ட் 2003 வந்திருக்கு. அண்ட் மெயினாக இந்த படத்தில் நம்ம ஏஞ்சலினா ஜோலி மேம் தான் நடிச்சிருப்பாங்க. மெயின் படத்தோட என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா டாம் ரைடர் ஃபுல் வீடியோ கேம் பேஸ்டான ஒரு மூவி தான், ஃபுல் அட்வென்ச்சரஸாகவும் இருப்பாங்க. அண்ட் நிறைய வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாஸ்ட் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு மிஸ்டீரியஸான ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து படத்தோட ஸ்டோரி நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபுல் அட்வென்ச்சரஸாக இருக்கும், பேடி எக்கச்சக்கமான எனிமீஸோட வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம லாரா கிராஃப்ட் தனியாக வந்து எப்படி இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ ஃபுல் ஆக்ஷன் பேக்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா மிஸ்டரிக்கு சால்விங்காகவும் தான் இருந்திருக்கு. ஸோ மெயினாக இந்த 2 பாட்டுமே ஆஸ் ஒரு ட்ரெஷர் அண்ட் ஆட்டம் மூவி தேடிங்கன்னா டெஃபினட்டாக இந்த 2 படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். அண்ட் ரெண்டுமே நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க த அட்வென்ச்சர் ஆஃப் 1010 2011 வந்த ஒரு நல்ல அட்வென்ச்சர் அண்ட் அகெயின் பியூரான ஒரு ட்ரெஷர் அண்ட் கேட்டகரியான மூவி தான். படத்துக்கு IMDb 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அனிமேஷன் கேட்டகரி தான், ஆனால் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த லைவ் ஆக்ஷன் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமோ அந்த லெவலுக்கு இதை சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் மெயினாக படத்தில் அந்த அட்வென்ச்சர்லாம் பயங்கரமாக இருக்கும், எல்லாமே வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெறும் நார்மல் என்ன சொல்கிறது ஓஷன்லேருந்து மேலே ஏர் ஃப்ளைட்லேருந்து எல்லாமே படத்தில் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரை நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் கடைசியில் படத்துலையும் அகெயின் ஒரு ட்ரெஷரை தான் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, ப்ளஸ் அதுலேயும் என்ன மாதிரி நிறைய பசில் சால்விங்கான விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆஸ் எ ஸ்டோரி வைஸ் இந்த படத்தில் செமையாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.
நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம அன்சார்ட்டட் மூவி தான் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தேட்டர்ஸில். என்டையர் ஒரு ஆக்ஷன் பேக் அண்ட் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி தான். படத்துக்கு IMDbயில் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம டாம் ஹாலண்ட் சார் அண்ட் நம்ம மார்க் வால்பர்க் சார் தான் படத்தில் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி தான் படத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான இதுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஒரு வீடியோ கேம் பேஸ்டான மூவி தான். அண்ட் என்டையர் மூவி ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஸ்டோரி நல்லா அட்வென்ச்சரஸாக போயிருப்பாங்க. அகெயின் படத்தில் சில இடத்துல VFX அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் கொண்டு போயிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி படத்தோட இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அண்ட் அப்கமிங் இந்த படத்துக்கு நிறைய பார்ட்ஸும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வேறு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக இன்னும் நீங்கள் அன்சார்ட்டட் பார்க்காம இருக்கணும் பார்த்துருங்க. அண்ட் அப்கமிங் பார்ட்ஸும் நம்ம டெஃபினட்டாக பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம நேஷ்னல் ட்ரெஷரோட டோட்டலாக 2 பார்ட் இருக்குது. 2004 அண்ட் 2007 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி சால்விங் கேட்டகரியான மூவி தான். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நேஷ்னல் ட்ரெஷர் இருக்கும். அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம நிக்கோலஸ் கேஜ் சார் ஒரு பயங்கரமான மிஷினில் இறங்குவார். ஸோ அவர் மட்டும் இருக்க மாட்டார், அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஷர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே ஒரு ரேஸ் நடந்துட்டு இருக்கும், யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுலேயும் நிறைய எனிமீஸ்லாம் வருவாங்க. ஸோ அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே அவர் கண்டுபிடிக்காத அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் என்னமோ ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் எல்லாத்துலேயும் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் ஒரு மூளை யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஃபுல் ஒரு பசில் சால்விங் தான். நம்ம ஜென்ரலாக படத்தை பார்க்கும்போது நம்மளால தெரியாது. அண்ட் அதுக்கப்புறமா படத்தில் கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரு சில்லிங்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி இருந்துருக்குன்னு. ஸோ அகைன் டோட்டல் 2 பார்ட் இருக்குது. படத்துக்கு IMDb 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க தி மம்மி 1999 வந்த ஒரு பயங்கரமான படம். ஸோ என்டையர் 1999 ஒரு நல்ல VFX எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஹாரர் டைப்பான ஒரு கேட்டகரி தான். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனோட ஃபுல் எஜிப்தியன் ஸ்டைல் அண்ட் பியூர் ஒரு அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி தான் இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. IMDbயில் இதுக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு எவர் கிரீனான மூவி. இப்போ கூட இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அண்டு செம்மையாக இருக்குது. ஆஸ் எ குவாலிட்டி வைஸ் சொல்கிறாங்க, நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இது எவர் கிரீன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். அண்ட் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஷரை தான் கண்டுபிடிக்க போவாங்க. கடைசியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் த கர்ஸ் ஆஃப் த பிளாக் போல். அண்ட் இதே மாதிரி நிறைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் என்டையர் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் 100% நம்பி பார்க்கலாம். ஆஸ் அட்வென்ச்சர் கேட்டகரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஏன்னா படத்தில் லொக்கேஷன் வைஸ் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் ஹண்டான ஒரு கான்செப்ட் எல்லா பாட்டிலையுமே இருக்குது. அது படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோரி வைஸோட செம்மையாக லிங்க் ஆகும். அண்ட் மெயினாக இந்த படம் 2003 வந்திருக்கு. வித் IMDb 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தை எல்லாருமே டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோக்காகவே தான். அதுதான் நம்ம ஜானி டெப் சார் இன்க்ரெடிபிளாக ஆஸ் ஒரு லெஜெண்டரியாக நடிச்சிருப்பார். அண்ட் அவர் லைக் வேறு யாரும் இந்த கேரக்டர் அவ்வளோ ஜஸ்டிஃபை தர முடியாது தான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலான ஒரு கிரேசியான பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவர் தந்திருப்பார். ஸோ மெயினாகவே எல்லாருமே இந்த படத்தை பார்க்குற காரணமே நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். அண்ட் அதே மாதிரி படத்தோட நிறைய கான்செப்ட், நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் போக ஒரு எபிக் லெவலான ஒரு ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்கமிங் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்காக இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ட்ரெஷர் ஹண்ட்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வந்து அப்படியே இந்த வேர்ல்ட்ஸ் எண்ட் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஸ்டோரியோட சூப்பராக கொண்டு வருவாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது நம்ம இண்டியானா ஜோன்ஸோட எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் மூவி தான். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா த ரைடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் ஃப்ரம் 1981 இருக்கிறதுலே பர்ஃபெக்ஷனான ஒரு மூவி. ஸோ IMDbயில் இதுக்கு 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த லாஸ்ட் க்ரூசேட் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் இண்டியானா ஜோன்ஸோட ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் ஹண்ட் கேட்டகரியான ஒரு மூவி தான். ஒரு மிஷின் ஆட்டம் போவார், ஃபுல் அட்வென்ச்சரஸ் கவுபாய் ஸ்டைல் அண்டு நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கும். அது பசில் சால்விங் ஆட்டம் தான் இருக்கும். அண்ட் அதுலேருந்து கடைசியில் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அது எல்லாத்துமே நீங்கள் இந்த இண்டியானா ஜோன்ஸோட ஃப்ரான்ச்சைஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். பர்சனலி அந்த 1981 தான் பயங்கர மாசா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ அப்கமிங் வேறு இண்டியானா ஜோன்ஸோட 5th பார்ட்டும் வருது கைஸ். ஸோ அதனால் இந்த ஃப்ரான்ச்சைஸை இன்னும் கூட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அப்கமிங் டேஸில் திரும்பி ஒரு பயங்கரமான ட்ரெஷர் அண்ட் ப்ளஸ் அட்வென்ச்சரான கேட்டகரி மூவியில் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷத்தில்.
ஸோ கைஸ் இதான் அப்படியே கொஞ்சம் ரீசெண்ட் வந்தால் எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் அப்படியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன புது ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் தனியாக டெடிகேட்டாக வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருங்க. அண்ட் நம்ம சேனலில் அப்படியே சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இன்கேஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ் டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஹாலிவுட் அப்டேட்ஸ். See you in next video. Bye guys.